இந்த கோடை விடுமுறைய சூப்பரா மாத்த ரெடியா? உங்க குழந்தைங்க ஸ்விம்மிங் கத்துக்கணுமா? கத்துக்கிட்டு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு ஸ்விம்மிங் காம்படிஷன்கள்ல கலந்துக்கணுமா? அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஈரோடு மேட்டுக்கடையில குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இங்க உங்க குழந்தைகளுக்காக 3 வயசுல இருந்தே ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறாங்க. உங்கள் குழந்தைகளோட விடுமுறை நாட்களை திறமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற இதோ ஒரு அரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம நம்ம குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமில இதுவரைக்கும் ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமில திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஸ்விம்மிங் ட்ரைனர்ஸ் மூலமா இங்க ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறாங்க. உங்க குழந்தைங்க 3 வயசா இருந்தாலும் ஸ்விம்மிங் கத்துக்கலாம். 2.2 அடியில ஸ்விம்மிங் பூல் உங்களுக்காக காத்திருக்கு. ஹாய் சார், உங்கள் பேர் என்ன? நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ சம்மர் என்ஏஎஸ் ஸ்விம்மிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு 9 இயர்ஸாக லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 9 இயர்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸ்விம்மிங் பூலில் 6 இயர்ஸு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்விம்மிங் கோச்சிங் ப்ளஸ் பர்சனல் ட்ரைனிங் எல்லாமே சொல்லி. ஓகே. பிகினர்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பீங்க? என்னென்ன வயசுலேருந்து ஸ்விம்மிங் கற்றுக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 3 வயசுக்கு மேலேருந்து நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 6 வயசுலேருந்து 100 வரையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் வந்து எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு 7-8 வயசில் கற்றுக்கிட்டேன். அந்த பீரியட்லலாம் நார்மலாக நம்ம கிணத்துல கற்றுக்குறோம். இப்போ ஸ்விம்மிங் பூலில் கற்றுக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரொசீஜராக கற்றுக்குறோம். ஓகே. இந்த பசங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கற்றுக்குறாங்க? நல்லா கற்றுக்குறாங்க சார். ஒவ்வொரு குழந்தைங்க அழுவாங்க, ஒருத்தவங்க நீட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக நேச்சுரலாகவே பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸில் ஈஸியாக லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே. குட்டி பசங்களாக இருக்காங்க, இவங்களாம் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க ஸ்விம்மிங்க்கு? நல்ல இன்ட்ரெஸ்டிங். நீங்களே பார்த்தீங்களா, இப்போ அவங்களாம் ஜாலியாக குதிக்கிறாங்க. விளையாட சொன்னாங்கன்னா நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் இருந்தாலும் ஜாலியாக குதிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸ்விம்மிங்கில் எல்லாருமே. தேங்க்யூ. ஓகே சார். குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சின்ன பசங்களுக்கும் தனியாக ஒரு 2.5 ஃபீட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெரிய பசங்களுக்கு 5.5 வரைக்கும் ஃபீட்டில் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக இங்கே உள்ளே வரவங்களுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு எனக்கு இடம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது, வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதியிலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அழகாக வந்து இங்கே வந்து சவர் பண்ணுறதுக்கு பக்காவாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஈரோடு மேட்டுக்கடை அப்படின்ற இடத்துல இது இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டு பெருந்துறை போகிற ரோட்டில் மேட்டுக்கடையில் நீங்கள் வந்து குபேரலட்சுமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம், என்னென்ன செஷன் இருக்குது, யார் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக ஃபிசிக்கலி ஏபிள்டாக இருக்கிறவங்களுக்கும் இங்கே ஸ்விம்மிங் ட்ரைனிங் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த இடத்த பார்த்து எக்ஸைட் ஆன மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து எக்ஸைட் ஆகிருப்பீங்க அப்படின்றது நம்புகிறேன். ரொம்ப நன்றி.